மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் எல்லாருமே நீட் 2026 எழுதியிருப்பீங்க, ரீநீட் 2026 எழுதியிருப்பீங்க. இப்போ ரீநீட் எக்ஸாம்ல உங்களுடைய மார்க்கும் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. அந்த மார்க்கை வச்சு உங்களுடைய ரேங்க் என்னவா இருக்கும் அண்ட் இந்த ரேங்க்குக்கு ஆல் இண்டியா லெவல் காலேஜ் ஏதாவது கிடைக்குமா இல்ல ஸ்டேட் லெவல்ல தான் நம்ம செட்டில் ஆகணுமா, இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம இப்பவே கெஸ் பண்றது அப்படிங்கறத பாத்திரலாமா? அஃப்கோர்ஸ் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துருச்சு. அதை வச்சே உங்களுடைய மார்க் என்னங்கிறது இப்போதைக்கு நீங்க வந்து கால்குலேட் பண்ணிருப்பீங்க தோராயமா, இல்லையா? அதை வச்சே நம்மளுடைய ரேங்கை இப்பவே நம்ம கெஸ் பண்ணலாம். அந்த ரேங்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் கெஸ் பண்ணலாம். தட் இஸ் த ஒன் ஹாப்பி நியூஸ். சரியா? சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ உங்களுடைய ஆல் இண்டியா லெவல் ரேங்க் என்னவா இருந்தா என்ன காலேஜ் கிடைக்கும், இந்தியா லெவல்ல டாப் காலேஜஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிடிஎஃப் நான் உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இருக்கு. அதாவது ஸ்டேட் லெவல் கோட்டால உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா, இல்ல உங்களுடைய மார்க்கை வச்சு ஆல் இண்டியா ரேங்க் வாங்கி அது மூலியமா நீங்க இந்தியால இருக்கக்கூடிய டாப் மெடிக்கல் காலேஜஸ் போக முடியுமா, இப்படிப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. அதை தாண்டி நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால தான் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு கேட்டகரி பேசிஸ்ல உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா சேஃப் அப்படிங்கறதும் உங்களுக்கு அதுல இருக்கும். எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும், எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நீங்க பிரைவேட்ல போக முடியும் அப்படிங்கிற எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல. சோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்கை வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எதுவுமே பேமெண்ட் பண்ண வேண்டாம். சரி மேம், இப்ப இந்த ரேங்க் ப்ரெடிக்டர் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்களே, என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லடா. வேதாந்து நீட் ரேங்க் ப்ரெடிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே போதும். ஸோ சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருது. சரியா? ரீநீட் ரேங்க் ப்ரெடிக்டர் 2026 அப்படின்னு ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் டே வந்துடும். அண்ட் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறத நீங்க பார்க்கலாம். நீட் ரேங்க் அண்ட் காலேஜ் ப்ரெடிக்டர் 2026 அப்படின்னு இருக்கும். அப்படி கீழே பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆன்சர் கீயோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா அந்த பிளேலிஸ்டும் இருக்கு. ஜஸ்ட் அந்த ஆன்சர் கீங்கிற வேர்டை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். பிளேலிஸ்ட்ங்கிற வேர்டை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிளேலிஸ்டா பாத்துக்கலாம். அப்படியே ரைட் சைட்ல இந்த சைட் வந்தீங்கன்னா ரேங்க் அண்ட் காலேஜ் ப்ரெடிக்டர் அப்படின்னு இருக்கா. சோ இங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க இப்ப அபிஷியல் ஆன்சர் கீ பார்த்திருப்பீங்க. பார்த்து எந்தெந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்து உங்களுடைய மார்க் இதுவா தான் இருக்கும் அப்படிங்கறதையும் கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்நேரம், இல்லையா? அந்த மார்க்கை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டவுட்டா தான் மேம் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒரு 4-5 மார்க் கம்மியா கூட போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்க கவுண்ட் பண்ணதுல ஃபார் எக்ஸாம்பிள் 550 வருது அப்படின்னா 545 இல்ல 540 கூட போட்டு பாருங்க, டு பி இன் த சேஃபர் சைட். சரி, இப்ப ஸ்கோர் வந்து போட்டாச்சு. அடுத்ததா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அது ஆப்ஷனல் தான். வேணும்னா என்டர் பண்ணிக்கலாம், வேணாட்டி கூட விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா வந்து என்டர் பண்ணுங்க. ஏன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் இப்ப நீங்க வந்து எத்தனாவது அட்டெம்ப்ட் எழுதுறீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து காலேஜஸ் அலாட் ஆகலாம். அதுக்காக டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா போட்டுக்கோங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஸ்டேட் இருக்கு. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு அப்படின்னு. செலக்ட் யுவர் கேட்டகரின்னு இருக்கு, நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கிளிக் பண்ணிட்டு கடைசியா பிரிண்ட் மை ரேங்க் அப்படின்னு இருக்கான், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் இண்டியா லெவல்ல ஏஐஆர் உங்களோட இது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டே உங்களுக்கு காட்டிடும். இப்போ இந்த வேதாந்தோடைய ரீநீட் ரேங்க் ப்ரெடிக்டர் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆன்சர் கே வச்சு மார்க் நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க. அந்த மார்க்கை இங்க என்டர் பண்ண போறீங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் லைக் அ ஆர்டினரி நீட் எக்ஸாம், இல்லையா? நம்மளுடைய 2025 எவ்வளோ கஷ்டமா இருந்ததோ அதே அளவுக்கு இந்த நீட் எக்ஸாமும் கஷ்டமா தான் இருந்தது. ஸோ அந்த கஷ்டம் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த ரேங்க் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். சரியா? பேஸ்ட் ஆன் த டிஃபிகல்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர், ஆல்சோ எத்தனை பேர் வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்பியர் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதுல நீங்க எத்தனாவது ரேங்க்ல வருவீங்க இந்த மார்க்னா அது எல்லாத்தையும் பொறுத்துதான் இருக்க போகுது. சோ இதை நீங்க ஈஸியாவே வந்து நம்பலாம். ஓகே, இப்போ ஒருவேளை நீங்களும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயாலஜி மார்க்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க, தென் தே வில் கோ ஃபார் த கெமிஸ்ட்ரி மார்க்ஸ். இதுல யாருக்கு பயாலஜி மார்க் அதிகமா இருக்கோ அவங்களோடது முன்னாடி ரேங்க்ல போயிடும், இன்னொருத்தரோடது பின்னாடி ரேங்க்ல வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து ஆர்டர் அரேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா? இப்போ ரேங்க் அண்ட் பர்சன்டைல் அவுட்புட்டும் வந்து இதுல கால்குலேட் ஆகும்.
ஸ்கோர் கால்குலேஷன் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. தோ நீட் ஸ்கோர் கால்குலேட்டர்னு. மேம் இதெல்லாம் எங்க மேம் பார்த்து சொல்றீங்க அப்படின்னா, இதே வெப்சைட்ல அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இது இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்த ரேங்க்குள்ள வந்தா எந்த காலேஜ் போகலாம் அண்ட் என்ன கேட்டகரி அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணாலே எல்லாமே உங்களால பார்க்க முடியும். எய்ம்ஸ்னா என்ன ரேங்க், மத்த எய்ம்ஸ் நியூ டெல்லினா என்ன ரேங்க், அதுக்கு வந்து டாப் ரேங்க்குள்ள வரணும். ஓகேவா, 50ல இருந்து 70க்குள்ள ஆல் இந்தியா லெவல் ரேங்க்ல வரணும். அதர் எய்ம்ஸ் கேம்பஸ் போகணும்னா என்ன ரேங்க், ஜிப்மர் ஜாயின் பண்ணணும்னா என்ன ரேங்க், ஓகே, இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்க்கான ரேங்க்கும் இங்க இருக்கு. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த ரேங்க் வரல, நீங்க எதிர்பார்த்த காலேஜ்ல சீட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க டிராப் இயர் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஐடியால இருப்பீங்க. அப்போ நீங்க ஆன்லைன் எடுக்கலாமா ஆஃப்லைன் எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பேரிஷன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டிராப் இயர் எடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கான கைடன்ஸ் வேணும். அந்த கைடன்ஸ் எல்லாமே ஆஃப்லைன் போனாதான் கிடைக்கும். நேர்ல நீங்க போய் படிக்கும் போதுதான் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து நம்மளும் அதுல மோட்டிவேட் ஆகி படிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ரிப்பீட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா ஆஃப்லைன் எடுக்கிறது பெஸ்ட். ஓகே, ஸோ இதுல வாரத்துல 5 நாள் உனக்கு டவுட் சால்விங் செஷன் இருக்க போகுது. இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங் ஃபீச்சர் இருக்கு. ஒரு வருஷத்துக்கே சேர்த்து உங்களுக்கு வந்து 69,999 தான் ஃபீஸ். நேர்ல போய் நீங்க படிச்சுக்கலாம் வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ல. இதுவே நீங்க செகண்ட் டைம் டிராப் எடுக்கிறீங்க, தேர்ட் டைம் டிராப் எடுக்கிறீங்க, எனக்குனே ஒரு டிசிப்ளின் இருக்கு, நான் படிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய வெற்றி பேட்சை எடுத்துக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸுமே கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கே சேர்த்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல 3499ல. ஓகே, வித்தவுட் புக்ஸ்னா. புக்ஸோட சேர்த்து உங்களுக்கு வேணும்னா 6999ல உங்களுக்கு பேட்சஸ் அவைலபிளா இருக்கு. இந்த பேட்சஸ்ல நீங்க என்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம்.